ஸ்ரீபதியான சிவன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள் அனுபவிச்சுருக்கோம். இதில் 64 திவ்ய தேசங்கள் முடித்து 65வது திவ்ய தேசமாக திருப்புலியூர். இது மலைநாட்டு திவ்ய தேசங்களிலே வரக்கூடிய ஒன்று. கிட்டத்தட்ட 350 மணி நேரம் 2.5 வருடங்களில் கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். வியாழன், சனி, ஞாயிறு 3 நாட்களும் பிரவச்சனம். இந்த 2.5 வருடங்கள் முடித்து வித்தவுட் பிரேக் கிட்டத்தட்ட 350 மணி நேரம் முடித்து அதற்கப்புறம் நம்ம ஆஸ்திகாலுடைய தயவு, அவர்களுடைய ஒத்துழைப்பும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதமும் பெருமாளுடைய அனுகிரகமும் என்றென்றும் இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திருப்புலியூர், குட்டநாட்டு திருப்புலியூர் என்று அழகாக சொல்லக்கூடிய திருத்தலம். இது எர்ணாகுளத்திலேருந்து ட்ரிவாண்ட்ரம் திருவனந்தபுரம் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் சேங்கனூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மாவலிக்கரா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பெருமாளுடைய அமைவிடம் மிக அழகானது ஒரு திவ்யதேசம். எல்லா திவ்யதேசமும் மலைநாட்டு திவ்யதேசங்கள் எல்லாமே சோழ நாட்டு திவ்யதேசங்கள் போல் அவ்வளவு பெருசாக இருக்காது, ஆனால் அழகாக இருக்கும். அதனுடைய அமைப்பே ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாள் இங்கே மாயப்பிரானாக கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். பொற்கொடி நாச்சியார் பேரை கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. பொற்கொடி நாச்சியார் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க பேரு, பொற்கொடி நாச்சியார். தீர்த்தம் பூஞ்சுனை தீர்த்தம், பிரஜா சரஸ் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. விமானம் புருஷோத்தம விமானம், புருஷோத்தம விமானம் என்றும் சொல்வதுண்டு, புருஷ சுத்த விமானம் என்றும் சொல்வதுண்டு. பிரத்யக்ஷம் நம்மாழ்வாருக்கும் சப்தரிஷிகளுக்கும் மற்றவர்களுக்கும். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த இந்த ஸ்தலம் பலவிதமான விசேஷங்களை உள்ளடக்கிய திருத்தலம். கேரள மாநிலத்திலே ஆராட்டு எல்லா விதேசத்துலையுமே நாம் எப்படி கொண்டாடுறோமோ இங்கே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அந்த மாதிரி ஆராட்டு விழா அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக பேசப்படக்கூடியது. இங்கே அந்த ஆராட்டு விழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய திருத்தலம். ஒரு 10 நாள் நடக்கும், மற்ற விசேஷங்களும் நடக்கக்கூடியது. பாண்டவர்களில் ரொம்ப பலசாலியான வீமன் இந்த இடத்திற்கு சென்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு. தன் திருப்புலியூர் மல்லல் செல்வ கண்ணன் அப்படின்னு சாதிக்கிறார் திருவாய்மொழியில நம்மாழ்வார். தென்திசை திலதம் புரை குட்டநாட்டு திருப்புலியூர் அப்படின்னு அதை ஏற்றம் சொல்லி, அது மட்டுமல்ல இந்த திருப்புலியூர் அப்படிங்கிறது மூவுலகு ஆளி, என்னுடைய அப்பன் அப்படின்னு விழிக்கிறார். ரொம்ப அழகாக சொல்றார். மூவுலகத்தையும் ஆளக்கூடியவன் அப்படிங்கிறத சுருக்கச்ச மூவுலகாளி அப்படின்னு, நமக்கெல்லாம் அப்பனாக விளங்கக்கூடியவன். மாசு மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏக எண்ணும் இராப்பகல் இன்றிய, கொஞ்சங்கூடம் இரவு பகல் என்று நினைக்காமல் என்னுடைய மனம் அவனையே சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்றார். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் அவருடைய திருவடி சம்பந்தம் பெறுவதற்கு அப்படிங்கிறது. அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர், அவன் சென்று சேர், அவன் இருக்கக்கூடிய இடம், சென்று சேரக்கூடிய இடம், நாமெல்லாம் சென்று அவனை சேரக்கூடிய இடம் தன் திருப்புலியூராக விளங்குகிறது. திருப்புலியூர் வளமே புகழும் அவள் இன்று இராப்பகல். அது என்ன சுவாமி அவள் இன்று? அதாவது நம்ம 2-3 திவ்யதேசத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், நாயகா நாயகி பாவம் அப்படிங்கிறத பார்த்தோம். நாயகா நாயகி பாவத்திலே ஒவ்வொரு ஆழ்வாரும் மற்றவர்களும் புலவர்களும் எடுத்து கூறுவதுண்டு. இங்கே இவ்வாறு திருப்புலியூர் எம்பெருமானுடைய பெருமையை, அளவற்ற பெருமைகளை பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் ஆழ்ந்து விட்டார் அப்படின்னு சாதிக்கிறார் பிரவச்சனகர்த்தா. குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேச்சு அன்றி பேச்சிலன். நம்மாழ்வாருக்கு ஸ்மரணை, நாராயண ஸ்மரணை, நாராயண ஸ்மிருதி என்று சொல்லுவா போலே
எப்பயுமே பகவானுடைய சிந்தனை தான், பகவானுடைய பேச்சு தான், பகவானுடைய எண்ணம் தான், நாராயணனுடைய எண்ணம் தான். இப்படிப்பட்ட கடல் கொண்ட வஸ்துவை எங்கே பார்ப்பேன்? கடல் வண்ணனா இவன் அருள் வண்ணனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சாதிக்கிறார். அட்டநாட்டு அயன் அஞ்சிட தன் பெயர் அண்டம் அண்டம் முட்டநாட்டி பரநிலை என்றே எழுமீதில் மோதும் துட்டநாட்டு திலம் இத்தன வீந்திட தூளியாக்கும் குட்டநாட்டு திருப்புலியூர் உரை கோளரி தாள்கள் வாழி. இது வரதராஜ பாகவதம் சாதிக்கிறது. இந்த ஸ்தலத்தினுடைய தியான ஸ்லோகம் பார்க்கலாம். சப்த யோகிகள் அப்படின்னா சப்த ரிஷிகள் வழிபட்ட இடம். என்ன சப்தரிஷிகள் என்ன வழிபடுறது, எப்படி வழிபடுறா அப்படின்னா, திருப்புலியூர் என்ற திவ்யதேசத்திலே மாயா விஷ்ணு, மாயப்பிரானாக விஷ்ணு எழுந்திருக்கக்கூடிய திருப்பெயருடன் விளங்கக்கூடிய கனகலதிக, அதாவது பொற்கொடி நாச்சியாருடன் புருஷ சுத்த விமானத்தினுடைய நிழலிலே பிரஜாசரஸ் பூஞ்சுனை தீர்த்த கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சப்த ரிஷிகளுக்கும் நேரிலே காட்சி கொடுத்த அருளிய எம்பெருமான் என்றென்றும் என்னுடைய உள்ளத்திலே விளங்கட்டும் அப்படிங்கிறதாக மம ஹிருதயே சர்வதா சந்நிதத்தாம், எப்பொழுதும் என்னுடைய மனசு ஹிருதய கமலத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதாக இந்த தியான ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய திருமேலி அழகிலும் தான் அணிந்துள்ள ஆபரணங்களின் அழகிலும் உள்ளத்தை பறிகொடுத்து யார் வேறு எங்கேயுமே செல்லாமல் அந்த நாய்க்கு நாயகனையே பார்த்துட்டு இருக்காளாம். நாயக லக்ஷணம் அப்படின்னு சாதிக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். ஆச்சாரியர் தன்னிடம் ஈடுபட்டவர்களை அப்படியே அந்த நாயக பாவம் இழுக்கிறதாம். இதுதான் சுவாமி சனாதன தர்மம். தர்மம்னா என்ன? காக்கக்கூடியது, நம்மை காக்கக்கூடியது சனாதனம். இப்போ அது ஓடின்னு இருக்கு இல்லையா, சனாதனம்னா என்ன அப்படின்னு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க ஆழ்வார். சனாதனத்தை விளக்கி ஒரு அழகான, நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இந்த பாட்டை, இந்த பாசுரத்தை. பேசிற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது, ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாமாம் ஆனும் அல்லன், மாசற்றார் மனத்துணாளை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய். பேசற்றே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. பெருமைன்னு ஒன்றுமே கிடையாது. நான் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நான் அறிவாளி, நான் படிப்பாளி, நான் டைரக்டராக இருக்கேன், நான் பெரிய பிஸ்னஸில் இருக்கேன், மாதம் 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன், இதெல்லாம் பெருமை கிடையாது. பேசற்றே பேசலால் பெருமை ஒன்று உணரலாக, இந்த பெருமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் இந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு விட்டால் இந்த பெருமை ஒன்றுமே இருக்காது. எல்லாம் நாம பேசிக்கிறது தான். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தர்மத்திலே, சனாதன தர்மத்திலே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோ எதுவுமே, பெருமை பேசிக்கொள்ளும்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. உணரலாகாது. நாம் அதை உணரக்கூடாது. உணரலாகாதுன்னா 2 விஷயங்கள் தமிழில் ஈர்க்கட்டு எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம்னு. நாம் அதை உணர வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆசற்றார் தங்கட்கல்லால் அறியலாம் ஆனும் அல்லன். அவன் எப்படிப்பட்டவன்? அவனிடத்தில் நாம் ஆசை வைப்போமே ஆனால், அவனிடத்தில் தயை பூண்டு அவனை ஏற்றுக்கொள்வோமே ஆனால், அது யாராக இருந்தாலும் சரிதான். ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், பலராமனாக இருக்கட்டும், லக்ஷ்மி நரசிம்மனாக இருக்கட்டும், வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் கண்ணன் கீதையிலே சாதிக்கிறா போலே, நீ யாரை வணங்கினாலும் அது என்னை வணங்குதலே ஆம் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி, எப்படிப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஆசற்றார் தங்கட்கல்லால் அவனை நாம் அறிந்து கொண்டு அவனடியை பின்பற்றினோமேயானால், அதாவது என்ன, இந்த உலகத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு அடியும் ஒன்றுமே கிடையாது. நம்மால் எதுவுமே நடக்கலை, நாம் எதுவுமே செய்யலை, எல்லாமே அவன் செய்வது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால், மாசு அற்றார் மனத்துணாலை வணங்கி நாம் இருப்பதெல்லாம், யாருடைய மனத்தை நாம் வணங்கணும், யாரை வணங்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் மாசில்லாமல் மனத்தினால், நான் யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறார் வள்ளலார். அந்த மாதிரி நான் யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையே இந்த உலகத்தில் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டதான் ஆழ்வார் சாதிக்கிறார். மாசற்றார் மனத்துணாலை, அதாவது அடுத்தவன் மேலே பொறாமப்படக்கூடாது, அடுத்தவனை பார்த்து வயிறறியக்கூடாது. ஐயோ அவன் நிறைய சம்பாதிச்சுட்டானே, நமக்கு கிடைக்கலையே, நம்ம படித்த அளவுக்கு அவனுக்கு அறிவில்லையே, நம்ம அளவுக்கு படிப்பில்லையே, இருந்தாலும் அவன் நம்மளோட சம்பாதிக்கிறானே
அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா கொடுப்பதெல்லாமே அவன் கொடுக்குறான், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, உனக்கு எது வேணுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி மாசு நம்முடைய மனத்துக்குள்ளே எழக்கூடாது, எந்த விதமான பேதங்களும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரைத்தான் நாம் வணங்கணும். அப்படி யாராயிருந்தாலும் ஆழ்வார்களிலே 9 ஆழ்வார்களும் நாயன்மார்களிலே 40 நாயன்மார்களும் மற்றவர்கள் தான். யாரையா இருந்தாலும் மாசற்றார் மனத்துள்ளானையும் நாம் வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சட்டாரியாக ஏற்றுக்கொள்ள நம்மாழ்வார். இப்போ நாம் அதை தான் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த திவ்யதேச வைபவத்தில் திருப்புலியூரில். அந்த மாதிரி அந்த நம்மாழ்வாரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதை போன்று மாசற்றார் மனத்துள்ளானை நாம் வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அனாவசியமாக உளறின்று இருக்காது. பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே, நீ சொல்ல உனக்கு ஒன்றுமே தெரியாது. பேதை நெஞ்சமே, உனக்கு என்ன தெரியும்? எதுக்காக அனாவசியமாக நீ பேசின்னு இருக்கு? இதெல்லாம் பேசாத, பகவானை நினைச்சுட்டே இரு எந்த காலத்திலையும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறது. அதை தான் சனாதன தர்மமாக நாம் இப்போது கொண்டாடுறோம். ஆனால் இதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா இல்லையா, பல பேர் பலவிதமான அர்த்தங்கள் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கற்பிச்சுட்டு இருக்கா. இதற்காக what is meant by Sanatanam? Religion in general having been dealt with in that way in relation to science, I believe we are justified in taking up the question. What is the question? What is the answer? What is this? I was astounded to see that he had found that there were 4 different chemical constitutions. என்னன்னு சொல்றார் பாருங்க. First and foremost, fourth, ஒன்றுனா சொல்லிகிட்டே வர்றார். என்னது நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடியது, எதை நாம் சொல்ல வேண்டும், எதை எடுக்க வேண்டும், எதை விடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் இந்த தர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தர்மம் அப்படிங்கிறது எது? இதிகாசார் புராணாஸ், த ரீசன்ட் டிஸ்கவரி not merely throws light upon the historical character of our Itihasas Puranas, but also shows beyond possibility of doubt that even from the purely political point of view, India was once upon a time great as no empire in the history of the whole world has ever seen. அதாவது இந்த சனாதன தர்மத்திற்கு இட்டு எட்டானல் யாருமே ஒருத்தர் நான் தான் ராஜா அப்படின்னு பின்னாடி வந்தவா எதையோ உண்டாக்கி கொண்டிருக்கால ஒழிய இதுக்கு யாருமே கர்த்தாக்கள் இல்லை. வேதம் எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி உண்டானது தான். அதை எடுத்து சொல்வதற்காக வந்தது தான் இதிகாச புராணங்கள். இதிகாசங்கள் 2, புராணங்கள் 18. அதையெல்லாம் நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த 108 திவ்யதேச வைபவங்களில் ஆரம்பத்தில் அதெல்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் அந்த இதிகாசங்களுடைய டெரைவேட்டிவ் தான் புராணங்கள். 2 இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதம், நாம் நடந்த அவர்கள் அந்த காலத்திலேயே நடந்ததை கண்ணெதிரே கண்டு எழுதி வைத்திருப்பது தான் இதிகாசங்கள். முன்னே நடந்தது என்று எடுத்து சொல்வது புராணங்கள். இப்படி வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் ஆய் கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன். நான் சாதாரணமாக யாரு ஆழிப்பிரான் திருவாய்மொழியில் சாதிக்கிறார் நம்மாழ்வார், நான் வாய் கொண்டு மானிடன் பாட வந்த கவி இல்லை. ஏதோ எனக்கு வாய் இருக்கு, எனக்கும் கவி பாட தெரியும். இப்போ இருக்கிற எவ்வளோ பேர் பாடிண்டே இருக்கா இல்லையா, ஸ்லோகங்கள், நான் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை எவ்வளோ கவிஞர்கள் என்னன்னே தெரியாது. ஒரு 4 வார்த்தையை போட்டு அதை கவி அப்படின்னு சொல்கிறா. நான் அப்படியெல்லாம் இல்லை. ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன். எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல. என் மனசுக்குள்ளே அவன் உட்கார்ந்துருக்கான், அவன் தான் என்னை பாட வைக்கிறான், அவன் மூலம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறான். நாமெல்லாம் எந்த மூளை? இந்த அந்த காலத்தில் நமக்கு தெரியும், வீமன் பாண்டவர்களில் ரொம்ப பெருவீரன். அவன் இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தலம் பார்த்தோம். இதற்கு முன்னாடி திருப்புலியூருக்கு முன்னாடி இருந்த தலம் திருமூழிக்களம். அந்த திருமூழிக்களத்திற்கு முன்னாடி திருக்காட்கரை. இந்த திருமூழிக்களத்திலே அர்ஜுனன் வந்ததாகவும் திருக்காட்களத்திற்கு பஞ்ச பாண்டவர் வந்ததாகவும் நாம் பார்த்துருக்கோம்.
இந்த ஸ்தலத்திலே பீமன் தவம் பண்ணுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிபி சக்கரவர்த்தின்னு நமக்கு தெரியும். சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே புறாதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் விஷாதர்பி அப்படின்றவன், இவன் இந்த நாட்டில் அரசாண்டு கொண்டிருக்கான். சிபி சக்கரவர்த்திக்கு எந்த மரியாதைகள் இருக்குமோ அத்தனை மரியாதைகளும் இவனுக்கு இருக்கு. ஆனாலும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அரசர்களுக்குள்ளே சில சமயங்களில் தந்தை அரசாண்டானேயானால் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும். அது நாம் எல்லா சமயத்துலேயும் பார்க்குறோம். பல இடங்களில் எல்லாரையுமே ராமனாக நினைக்க முடியாது. ராமன் அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் உதாரண புருஷர்கள் அவர்கள்லாம் அதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவர்கள். ஆனால் மெஜாரிட்டி எப்படி இருக்கான்னா, தன்னுடைய அப்பா அந்த சேரில் உட்கார்ந்தாங்கன்னா தான் திமிரும் அகங்காரமும் ஆணவமும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு புருஷனாக திகழ்ந்தவன் தான் விஷாதர்பி. ஆனால் இந்த மாதிரி நேர் எதிராக பிரகலாதனை பார்க்குறோம். நம்ம ஸ்ரீமன் நாராயணத்தில் அனுபவிச்சுருக்கோம். பிரகலாதனுடைய பேரன், அதற்கடுத்து அவனுடைய பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தா அப்படின்ட்டு. இந்த விஷாதர்பி என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆண்டு வந்துட்டுருக்கான். இந்த ஆண்டு வறட்சியே ஒரு நாள் இந்த நாட்டிலே வளம் குறைந்து விடுகிறது. கொஞ்சம் வறட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த வறட்சியினாலே இவனுக்கும் உடல்நல குறைவுகள் ஏற்படுகிறது. எங்கும் பஞ்சம் கொஞ்சம் தலைவிரித்த ஆடுகிறது. வறட்சினாலே கொஞ்சம் பஞ்சம் அதிகமாகிடும். இருந்தாலுமே ராஜா என்ன பண்ணுவான், தன்னுடைய கஜானாவை திறந்து விடவே மாட்டான். ஒன்று, எவ்வளோ நாளைக்கு அந்த பஞ்சம் இருக்கும்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். ரெண்டாவது, மனசு வராது. அதனால் அதே மாதிரி தான் இந்த விஷாதர்பியும் இருந்திருக்கான். இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுறான், பெருமாளுடைய அருள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த பெருமாளுடைய அருளுக்கு இந்த பொருளால் அருள் கிடைக்கும் அப்படின்னு. இந்த பணம் வச்சிருக்காவகிட்டே அந்த திமிர் நிறைய இருக்கும். நம்மகிட்ட பணம் இருக்குது, பணத்தினால் எதையுமே சாதித்து விட முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இன்று நேற்றல்ல, எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி தான் இந்த அரசனும் நினைச்சுட்டு இருந்தான், விஷாதர்பியும் நினைச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்தில் சப்த ரிஷிகள் அந்த நாட்டுக்கு வரா. 7 பேரும் 7 முனிவர்களும் வர. அவர்கள் தன் நாட்டில் வறுமையை ஒழித்தால் பொன்னும் பொருளும் அவர்களுக்கு நான் வழங்குவேன். எப்படி இருக்கு பாருங்க. அவளோ சப்த ரிஷிகள். உன்னை இவன் புரிஞ்சுக்கணும். யார் இந்த ராஜா? தான் மாதிரியே எல்லாரும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுவா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பார்த்த எல்லா மக்களுமே அப்படித்தான். 200 ரூபா கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவா, அவ்வளோதானே அவன் பார்த்தது. அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கான் அவன். தாங்கிட்ட இருக்கிற மக்கள் எல்லாம் பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் அவர்கள் மடிந்து விடுவார்கள், மயங்கி விடுவார்கள். அதே மாதிரி இந்த சப்த ரிஷிகளையும் நினச்சிட்டு இருக்கான். பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் மயங்கி விடுவாள். என்னுடைய நாட்டில் வறுமையை ஒழிச்சிரு, நீங்கள் ஒழித்து விடுவீர்களா, நான் பொண்ணும் பொருளும் தரேன் அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, அதெல்லாம் நடக்காத கதை இல்லை. நாங்கள் மனது வைத்தாலெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. பகவான் மனசு வைக்கணும். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அவனுடைய அருள் இருந்தால் தான் பொருளும் பொண்ணும் உனக்கு நிலைச்சி நிற்கும். அதனால் பகவானை வேண்டிடு அப்படின்னு சொல்கிறார். மன்னனுடைய வேண்டுகோள் இவனுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. இந்த சப்த ரிஷிகளுக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம். உன்ன மாதிரி 1000 மன்னர்களை நாங்கள் பார்த்தவா, ராஜாக்களை பார்த்தவா, எங்களுக்கு பொண்ணும் குருஷம். 2 விஷயம். மகரிஷிகள் நினச்சிருந்தான்னா ஒரு க்ஷணத்திலே பொன்னையும் பொருளையும் ஈட்டி இருக்க முடியும். இதைத்தான் பகவான் கேட்கறதாக வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி முனிவர் சொல்லுவார். ராமன் கேட்குறானாம் ரிஷிகள் கிட்ட, ரிஷிகளே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேளே இந்த காட்டில் தண்டகாரண்யத்திலே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் தான் ரிஷிகளாச்சு, உங்களுக்குத்தான் தவ வலிமை இருக்கிறதே, இந்த அசுரர்களை எதிர்த்து நீங்கள் போரிடக்கூடாதா, தவ வலிமையை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறானாம் ராமன். அப்போது இந்த ரிஷிகள் சொல்கிறா, ராமா நீ சொல்கிறது விஷயம் கரெக்டு தான் ராமா. ஆனால் 2 விஷயம் ராமா. நாங்கள் எங்களுடைய தவ வலிமையெல்லாம் எதற்கு சேர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா? உன்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படியே மூச்சை பிடிச்சுன்னு இருக்கோம் ராமா.
அது கிடைக்காம போயிடுமே. விஸ்வாமித்திரர் மாதிரி நாங்களும் போகிற அரசுராலை எல்லாம் கொல்ல ஆரம்பித்தோம்னா தவ வலிமை போயிட்டே இருக்கும், பேட்டரி ரீசார்ஜிங் மாதிரி. அது போயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? இவ்வளவு காலமும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எதற்குன்னா ராமபிரான் காற்றுக்குள்ளே வருகிறான், அவனுடைய திருவடி சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தவம் பண்ணிட்டு இருக்கோம் ராமா. அது போயிடுமே ராமா. அதனால் இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டில்லை. ஆமாம், ரெண்டாவது எங்களுடைய தவ வலிமையால் அவர்கள் செய்யும் துன்பங்களை எங்களால் பொறுத்து கொள்ள முடியும் ஒரு லிமிட் வரைக்கும். அதனால் நாங்கள் பொறுத்துருக்கோம் ராமா. இப்படி நீ வந்தேன்னா எங்களெல்லாம் காப்பாற்றிடுவேன், நீ வந்தேன்னா உன்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி அவள் நினச்சா, தவசேயர்கள்லாம் நினச்சா ஒரே நாளில் வறுமையை ஒழிக்க முடியும், பொன்னும் பொருளும் ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த சப்தரிஷிகள் என்ன பண்ணலை? இந்த ராஜா கிட்ட அதை வாங்கலை, நீ பெருமாள் கிட்ட போய் கேளு, அவன் அருளை தவிர வேறொன்றையும் நாடினால் இது விஷயம் தீராது அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு கொஞ்சம் ஆணவம் அதிகமாக தான் இருக்குது. யாருக்கு? இந்த ராஜாக்கு. அந்த ராஜா மறுத்துறா அப்படிங்கிறது, சப்தரிஷிகள் இந்த நிலையில் பெருமாளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாளே அப்படிங்கிறத நம்மாழ்வார் சொல்கிறார். அதற்கப்புறமாக ராஜா உணர்ந்து கொண்டான். ஏன்னா இவனுக்கு என்னவோ பொன்னும் பொருளும் தான் நம்ம நாட்டை காக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மமதையோடு இருந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை உணர்த்தி விட்டு சப்தரிஷிகள் போயிட்டார். அந்த சப்தரிஷிகள் போச்சே பெருமாளை சேவிச்சுட்டு போகிற, பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணுறார், தன்னுடைய அப்பனாக வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுறார், மூவுலக ஆளக்கூடிய. அதனால தான் பெருமாளுக்கு மூவுலகாளி அப்படின்னு மூவுலகளையும் ஆளக்கூடிய பெருமானாக அங்கே காட்சி தருகிறாராம் பகவான் இந்த சப்தரிஷிகளுக்கு. அதனால் வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் அப்படின்னு அதனால தான் சாதிக்கிறார் நம்மாழ்வார். நான் அவனுடைய அருளை பெற்றவன், அவனருளால் இந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மாழ்வார் கேட்கிறாராம். இதையெல்லாம் இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறா, இவ சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் இந்த ஈகோ இவனுக்கு ஒரு பக்கம் உண்மை அப்படின்னு புரியறது, ஆனாலும் அவனுடைய ஈகோ தடுக்கிறது. இதனால் என்ன பண்ணுறான், இந்த ஈகோனால் தான் கீழே இருக்கா இல்லையா அந்த பணியார்களெல்லாம் மற்றவர்களெல்லாம் கூப்பிடுறான். அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் கீழே இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் கூப்பிடுறான். அருளாளர்கள் இருப்பா இல்லையா, இந்த நெறியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேதம் சொல்கிறவா, மற்ற யாகங்கள் செய்கிறவா, அவளையெல்லாம் கூப்பிட்டு நான் உங்களுக்கு பொன்னும் பொருளும் தரேன். ஏன்னா அவள் ஆல்ரெடி பொன்னும் பொருளும் இல்லாமல் இந்த பசி பட்டினியால் அவதிப்பட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு நீங்கள்லாம் ஒரு யாகம் பண்ணுங்கோ, யாகத்திலே யாக தேவதையை உற்பத்தி பண்ணி இந்த முனிவர்களை இந்த அழிச்சிடுங்கோ, 7 பேரையும் சப்த ரிஷிகளையும் அப்படின்னு கூட்டி இவாளுக்கு பொன்னும் பொருளும் தரானாம் அரசன். இவா பார்க்குறா, என்னடா இது, ஒரு பக்கம் அரசன் சொல்வதை செய்ய வேண்டும். ஏன்னா இவ்வளோ நாள் சப்த ரிஷிகள் மாதிரி அவா சஞ்சாரிகள், எங்கேருந்தோ வரா, ஏதோ சொல்கிறா போயிடுவா. ஆனால் நாம் அப்படி இல்லை, காலகாலமாக இங்கே தான் இருந்துருக்கோம், நம்மளுடைய குடும்பங்கள் இங்கே தான் இருக்குது. அதனால் ராஜா சொல்கிறதை நாம் கேட்கணும். ரெண்டாவது பஞ்சம் நமக்கும் இருக்குது, நாம் அந்த அளவுக்கு இன்னும் உயரலை. யார் அந்த சப்தரிஷிகள் அளவுக்கு நாம் இன்னும் ஏதோ யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வழியே, அந்த அளவுக்கு நாம் இன்னும் உயரலை. அதனால் நமக்கு பொன்னும் பொருளும் தேவை என்று எண்ணி அங்கே இருக்கக்கூடியவர்கள் யஜ்யம் பண்ணுறா, யாகம் பண்ணுறா. யாகம் பண்ணச்சே அதிலிருந்து தீய தேவதை உருவாருது. இதை உருவாரச்சே என்ன பண்ணுறா, இந்த முனிவர் சப்தரிஷிகள் என்ன பண்ணுறா, பெருமாள்கிட்ட நேர போகிறா. என்ன பகவானே, நாங்கள் அனைவரும் உன்னை நம்பித்தானே வந்தோம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே பெருமாள் இந்திரனையும் பெருமாளும் தன்னுடைய ரூபமாக இந்திரனை அனுப்புகிறாராம். இந்திரன் நேரடியாக வரல, புலியின் ரூபமாக வந்து தேவதையை சிற்றிக்கிறான். அந்த தேவதை இந்த தேவதையை இந்த இருக்கக்கூடிய இந்த தீய தேவதையை அழித்து
நல்ல நிலைமையை உண்டாக்குகிறது. புலி வடிவமாக இந்திரன் வந்ததனால் திருப்புலியூர். நாம் வேற ஒரு சன்னதியில் பார்த்துருக்கோம், திருச்சிறுபுலியூர் அப்படின்னு வேற ஒரு சன்னதியினுடைய நேம் இருக்கு, ஸ்தலத்தினுடைய நேம். இந்த இடம் வெறும் திருப்புலியூர். இந்த புலியினுடைய வடிவை எடுத்து வந்ததால், இந்திரன் வடிவெடுத்து வந்தனால் பகவானுடைய ஆக்ஞையின் பேரில் இந்த இடத்திற்கு திருப்புலியூர் அப்படின்னு பேர் வந்ததாக மறுவும் திருப்புலியூர் அதிபதியாம் அந்த மாயன் அப்படின்னு திவ்யசூரி சரித்தம் சொல்கிறது. இப்படிப்பட்டதாக நம்மாழ்வார் 8ஆம் பத்திலே 9ஆம் திருமொழி 10 பாடல்கள் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் பேராலி தங்காள் நரையூர் திருப்புலியூர் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இதில் ஒரே ஒரு பாட்டு நம்மாழ்வாருடைய பாசுரம் பார்க்கலாம். ஊர்வலம் கிளர் சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளம் கிளர் தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர் சீர்வளம் கிளர் மூ உலகு உண்டு உமிழ் தேவப்பிரான் பேர்வளம் கிளர்ந்து அன்றி பேச்சு இலள் இன்றி புனையிழையே. அதாவது நம்ம கம்பராமாயணம் பார்க்கட்டே பார்த்தோம். அந்த கம்பன் நாட்டுக்குள்ளே ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரனும் நாட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணச்சவே அந்த நாட்டு வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு வளத்தை 100 பாடல்களிலே பாடுகிறான் கம்பன். அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லச்சே அந்த சுற்றி வரம் இருக்கக்கூடிய பெரிஃபெரல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த இடத்தினுடைய அமைப்பை சொல்லி அந்த ஊரை மேன்மைப்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கம். சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருடைய அவன் எப்படி இருக்கான், மாப்பிள்ளை இருக்கு, போய் பார்த்துட்டு வந்தாலே பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னா ஒரே வார்த்தையில் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அழகு தெரியுமா, நல்ல ஹைட்டு, நீண்ட கரங்கள், அழகான மூக்கு, நாசி, இப்படியாக அவன் கண்களை பார்க்கச்சேவே ஒரு எப்படி சௌலபியம் நிறைந்த கண்கள் இப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறோம். பெருமாளை பார்க்கச்சே சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார், ஊர்வலம் கிளர் சோலையும், மிக அழகாக சோலைகள் உள்ள ஊர் அது. கரும்பும், சோலைகள்லாம் என்னென்ன இருக்குது, கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து, கரும்பு போட்டிருக்கார், நெல் வயல் சூழ்ந்ததாக அந்த சோலைகள் இருக்கிறது. ஏர்வளம் கிளர் தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர், அழகாக கல்யாண குணங்கள் மிகுதியாக நிறைந்ததாக இருக்கக்கூடிய சீர்வளம் கிளர், பலவிதமான கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதற்கு முன்னாடி கொஞ்ச காலம் பஞ்சம் வந்திருக்கலாம், இருந்தாலுமே அந்த ஊர் அப்படிப்பட்டதில்லை. பகவான் இந்த இருக்கக்கூடிய இந்த விஷாதர்பி அப்படின்றவனுக்கு ஒரு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சில லீலைகளை பகவான் செய்வதுண்டு. அதற்காக செய்ததுதான் படைப்பு காலத்திலே எம்பெருமான் இந்த கூட்டங்கள் திருப்பெயரில் கூட்டத்தை தவிர அழகான அணிகலன்களை பேர்வளம் கிளர்ந்து அன்றி பேச்சிலல் இன்றி புனையிழையே. இந்த தலைவி வேறு எதை பேசுவாள், அதாவது நாயகா நாயகி பாவத்திலே நான் நாயகியாக இருக்கேன், இந்த தலைவனை தவிர வேறு என்ன நான் இதை பேச முடியும். இந்த தலைவனுடைய அழகையும் அவன் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களையும் அவனுடைய ராசியையும் அவனுடைய அதரத்தையும் இப்படியெல்லாம் தான் என்னால் பேச முடியும், அவனுடைய திருத்தலத்தையும் தானே என்னால் பேச முடியும். அவன் எப்படிப்பட்டவன், கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அப்படின்னு சாதிக்கிறார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். இது அவருடைய வெண்பால சொல்கிறார், முதல் வண்ணம் ஆமே முலைவண்ணம் முன்னே விதிவண்ணம் நீங்கிடுமே சதுர திருப்புலியூர் நின்றான் திருத்தன் துழாயின் மறுப்புலியூர் தென்றல்வரின். அதாவது அழகிய திவ்யதேசத்திலே விளங்கக்கூடிய என்னுடைய எம்பெருமானானவன் அழகான திருத்துழாய் மாலை அணிந்த என்ற வாசம் வீசக்கூடியதானே என்றென்றும் என்னை கவர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். முற்பினை தீவினைகள் அனைத்தையும் திருத்தன் துழாயின் மறுப்புலியூர் தென்றல்வரின் இருக்கக்கூடிய அனைத்து விதிவண்ணம் முன்னே விதிவண்ணம் நீங்கிடுமே, நான் முன் செய்த அனைத்து கர்மாக்களும் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தினால் நீங்கிவிடுமே என்று சாதிக்கிறாராம் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.